தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பியவர்கள் ஏன் உங்களை விட்டு விலகினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பிறவியிலேயே தாராள மனமும் எல்லாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடிய குழந்தைத்தனமான குணமும் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. யார் எது கேட்டாலும் இல்லை என்று கூற மாட்டீங்க. கடன் வாங்கியாவது அவர்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு மனிதர்களாக நீங்கள் தான் எப்போதுமே இருப்பீங்க. உங்களிடம் உதவி என்று யார் வந்து நின்றாலும் அவர்களுடைய பின்னணியை ஆராயாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய கடைசி பணத்தையோ அல்லது உங்களின் முழு அதிகாரத்தையோ பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கோடிக்கணக்கான அளவுக்கு சில நன்மைகளும் ஏற்படும். அதே போல சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் உங்களை விட்டு மிக எளிதாகவே விலகி சென்று கொண்டுமே தாங்க இருப்பாங்க. நீங்க யாரெல்லாம் இறுதி வரைக்கும் என் கூடவே இருப்பாங்க, நான் செய்த நன்றியை கூட அவங்க மறக்க மாட்டாங்க. நான் செய்ததுக்கு அவங்க கைமாறா நான் 1% பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க எனக்கு 2% திருப்பி கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான நிறைய எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் அது எல்லாமே கைவிட்டு போனது என்று தான் கூற வேண்டும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் செய்வார்கள் என்று நினைத்தீர்களோ அதே ஒரு அளவுக்கு நீங்க நன்மைகளை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதே 1% அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளையும் தீமைகளையும் மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க. இதற்கு காரணம் உங்களின் அதீத நேர்மையான பேச்சும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற உங்களின் தார்மீக ஆதிக்கமும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட சிக்கலில் உங்களை சிக்க வைத்திருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய நினைத்து சொல்லக்கூடிய அறிவுரைகள் அவர்களுக்கு பெரிய சுமையாகவும் தங்களுடைய சுதந்திரத்தை தடுக்கும் வேலியாகவும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இதனால் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் தப்பித்தலுக்காகவும் உங்களை ஒரு அனாவசிய பொருளை போல புறக்கணித்துவிட்டு அவர்கள் விலகி சென்றிருப்பார்கள். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கும் கஷ்டமாகவும் மனவேதனைகளுக்கும் உங்களை ஆளாக்கப்பட்டு வைத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான சில நிகழ்வுகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு முடிவு எடுப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரிந்திருக்கும். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல தனுசு ராசியினர் சில நேரங்களில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு தவறான முடிவைத்தான் அது இருக்கும். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பாதையுமே அது தலைகீழாக மாற்றி போட்டுவிடும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. அது உங்களின் இளமை காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து ஒரு காதல் முடிவாக கூட இருக்கலாம். அந்த ஒரு காதலில் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி போய் சிக்கினீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு காதல், அதுவும் அவசர முடிவால் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு காதல் திருமணமாக பிறக்கும். திருமணத்திற்கு அப்புறம் சில நபர்களின், ஆண்களோ பெண்களோ, அவர்களின் சுயரூபமானது தெரிந்து இவர்களை ஏன் நம்ம திருமணம் செய்தோம், இனிமேல் வாழ்க்கை முழுவதும் நம்ம கஷ்டப்பட வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத சில எண்ணங்கள் அவர்கள் நடந்து கொள்வதை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டு தொழிலில் அவசரப்பட்டு முதலீடு செய்த ஒரு பொருளாதார முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு நஷ்டத்தை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நம்மால் எதையுமே சாதித்து விட முடியும் என்ற உங்களின் அதீத நம்பிக்கையால் தீர்க்கமான ஆலோசிக்காமல் நீங்கள் எடுத்த அந்த ஒரே ஒரு முடிவு உங்களை பல வருடங்கள் கடுமையான கடன் சுமையிலும் மன உளைச்சலிலும் சமுதாய பழிகளிலும் தள்ளிவிட்டு கொண்டேதான் இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டேதான் இருக்கும். அன்று மட்டும் நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று என்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ உன்னதமான இடத்தில் இருந்திருக்குமே என்று இன்றும் நீங்கள் நினைத்து உருகக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு முடிவு உங்களை வதைத்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு முடிவிலிருந்து வெளியில் வர முடியாமல் உங்களுக்குள்ள கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் இதுவரை கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் போக போக அறிந்து கொள்வீங்க. நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை தெரிவியுங்கள். நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். பொய்யாக இருந்தால் அதனையும் கூறுங்கள். நான் இனிமேல் சரியாக பேசுவேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய ராசியின் அதிபதி இப்போது உங்களுக்கு ஆதரவாக வெற்றி எப்படி வரும் என்பதை நீங்க உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி காட்டவோ ஆரம்பிப்பார். அந்த வெற்றியால உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு இடத்தை தேடி போகவோ ஆரம்பிக்கும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் நாணம், தனம் மற்றும் நல்வாழ்வின் அதிபதியாக எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருப்பார். அவர் இவ்வளவு காலம் பலவீனமான நிலைகளாலும் சாதகமற்ற வீடுகளின் சஞ்சாரத்தாலும் பலம் இழந்து கொண்டிருந்ததால் உங்களுடைய அசாத்திய தர்ம சிந்தனைகளும் உழைப்பும் உங்களுக்கு வினையாகவே முடிந்திருக்கும். அது உங்களுக்கு வினையாக முடிந்து அதுவும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்தில், இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு முன்பு வரைக்கும் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையானது மாறப்போகிறது. அது நீங்களே எதிர்பாராத ஒரு மாற்றமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா அது இருக்கவும் செய்யும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனது முழுமையான சுபத்துவ ஆற்றலுடன் உங்களுக்கு பேராதரவு வழங்கப் போகிறார் என்பதையே நீங்க புரிந்து கொள்வீங்க. அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய நிழலை போல உங்களை பின்தொடரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் எதில் கை வைத்தாலும் அது பொன்னாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அந்த பொன்னாக மாறக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட பிரம்மாண்டமான வெற்றியில் போய் முடிந்துவிடும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். பெரிய பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டுமே தாங்க இருக்கும். வேலையிலோ அல்லது தொழிலிலோ உங்களை வீழ்த்த நினைத்த அத்தனை சூழ்ச்சிகளையும் உங்களின் அசுர வளர்ச்சியாலும் குருவின் அருளாலும் நீங்கள் மிக எளிதாக முறியடித்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு நபர்களாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீங்க வளர்ந்தும் காட்டுவீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியில நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சி திரிகோண ராசியான தனுசு ராசியினருக்கு ஒரு மாபெரும் வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை போக போகத்தான் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையே தலைகீழாக மாறிவிடும். தலைகீழாக மாறி எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் சுறுசுறுப்படைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். மனதில் இருந்த தேவையற்ற பயங்களும் குற்ற உணர்ச்சிகளும் முற்றிலுமாக அகன்று ஒரு புதிய உத்வேகமானது உங்களுக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள், கணவன் மனைவிக்குள் இருந்த விரிசல்கள் அனைத்துமே நீங்கி ஒரு மகா அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறி காட்டுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி அவர்கள் வழியில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியானது உண்டாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி போகவோ ஆரம்பிப்பீங்க. சரிவை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை பாதை இனி மேல் நோக்கி மட்டுமே உயரப் போகிறது என்பதையும் நீங்கள் போக போக அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமா நீங்க வளர்ந்தும் காட்டுவீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியில நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சி திரிகோண ராசியான தனுசு ராசியினருக்கு ஒரு மாபெரும் வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை போக போகத்தான் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையே தலைகீழாக மாறிவிடும். தலைகீழாக மாறி எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் சுறுசுறுப்படைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். மனதில் இருந்த தேவையற்ற பயங்களும் குற்ற உணர்ச்சிகளும் முற்றிலுமாக அகன்று ஒரு புதிய உத்வேகமானது உங்களுக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள், கணவன் மனைவிக்குள் இருந்த விரிசல்கள் அனைத்துமே நீங்கி ஒரு மகா அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறி காட்டுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி அவர்கள் வழியில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியானது உண்டாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி போகவோ ஆரம்பிப்பீங்க. சரிவை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை பாதை
இனி மேல் நோக்கி மட்டுமே உயரப் போகிறது என்பதையும் நீங்கள் போக போக அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம்